வணக்கம், நான் டாக்டர் மாத்ரிவாஸ், பாரத் ஹோமியோபதி. இன்று சோரியாசிஸில் தோல் தடிமனாகி தழும்புகள் உருவாகும். சோரியாசிஸ் என்பது தானியங்கி நீண்ட கால தோல் நிலை அழற்சி அடங்கும். மேலும் சோரியாசிஸில் செல் சுழற்சி குறைகிறது. இதனால் செல்கள் மிக விரைவாக உற்பத்தி, முதிர்ச்சி, செல் மரணம் அடைகின்றன. ஆனால் இந்த செல் மரணத்திற்கு பிறகு அந்த செல்கள் வெளியேறாமல் தோலில் அடுக்காகும். இதனால் அங்கு தோல் தடிமனாகி தழும்புகள் உருவாகும். 3 முக்கிய புள்ளிகள். சோரியாசிஸில் தோல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது? அழற்சி நோய் எதிர்ப்பு அமைப்பின் காரணம். அழற்சியால் தோல் தடிமனாகி பாதிக்கப்படுகிறது. அடுத்து கெராட்டின் அதிக உற்பத்தி ஏற்படுகிறது. கெராட்டின் என்பது நமது தோலில், நகங்களில், முடிகளில் காணப்படும் ஒரு புரதமாகும். சோரியாசிஸில் இதன் அதிக உற்பத்தி ஏற்படுகிறது. இதனால் தோல் மீண்டும் தடிமனாகி திடமாகி விடுகிறது. பின்னர் எக்ஸ்போலரேஷன் பற்றி பேசுகிறோம். ஏனெனில் நமது செல்கள் சுழற்சி மிகவும் குறைந்து விடுகிறது. செல்களின் உற்பத்தி, முதிர்ச்சி மற்றும் இறப்பு 28 முதல் 30 நாட்களில் நடக்க வேண்டும். ஆனால் அது 3 முதல் 4 நாட்களில் நடக்க ஆரம்பிக்கிறது. இதனால் பல செல்கள் நமது தோலின் அடுக்கு மீது சேர்ந்து திடமான பிளாஸ்டுகள் உருவாகின்றன. மேலும் தோல் தடிமனாகி விடுகிறது. இதனால் சோரியாசிஸ் நோயாளிகளில் தோல் தடிமனாகி விடுகிறது. நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களிடம் சிகிச்சை பெறலாம். எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் ஆலோசனையை பதிவு செய்யலாம். மேலும் இந்த நோயிலிருந்து விடுபடலாம். நன்றி.